தொலைச்சிருக்குமோ, இந்த பணம் வந்து நம்ம விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். பணக்காரர், ஏழை யாரா இருந்தாலுமே பணத்தை இழந்துருவோம் அப்படிங்கிற பயம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பயத்தை கொண்டிருப்பது இங்கு பிரச்சனை அல்ல. அந்த பயத்தை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆனா பயம் வச்சிருக்கிறது வந்து தப்பில்ல. அந்த பயத்த வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழப்பை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் இங்கு பிரதானம். தோல்வியை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்வில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம ஒரு பணம் வந்துட்டு நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றோம்? அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து தோத்துட்டோம். இல்ல ஏதாவது முயற்சி பண்ணி அதுல வந்துட்டு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு வித்தியாசத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு அவர்கள் தங்களது பயத்தை கையாளும் விதம்தான். பணக்காரங்களாகட்டும், ஏழையாகட்டும் அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு பயத்த வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயப்படுவதில் எந்த தவறும் இல்லை. பணம் என்று வரும்பொழுது கோழையாக இருப்பதில் தவறில்லை. பயம் வந்துட்டு இருக்கலாம். அதுல தப்பில்லன்னு சொல்லியிருக்காங்க. பணம் வந்துட்டு பணம் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு கோழையாக இருப்பது அதிலே தப்பில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட உங்களால் பணக்காரராக இருக்க முடியும். நம் அனைவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் துணிச்சலானவர்களாகவும், வேறு ஏதோ ஒன்றில் கோழைகளாகவும் இருக்கின்றோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துல நல்லா போல்டா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம். ஆனா ஒரு சில விஷயத்துல வந்துட்டு கோழைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஏதோ ஒன்றில் கோழைகளாகவும் இருக்கிறோம். எனது நண்பர் ஒருவரின் மனைவி அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு செவிலியாக இருக்கிறார். ரத்தத்தை பார்த்தால் அவர் உடனடியாக செயலில் இறங்கி விடுவார். ஆனால் நான் முதலீட்டை பற்றி குறிப்பிட்டால் ஓடிச் சென்று ஒளிந்து கொள்வார். நான் ரத்தத்தை பார்த்தால் எங்கும் ஓடிப்போக மாட்டேன். ஆனால் மயங்கி கீழே விழுந்து விடுவேன். என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்துட்டு அவசர சிகிச்சை பிரிவுல ஒரு நர்ஸா வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ரத்தத்தை பார்த்தா அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஆனா முதலீட்டு பார்த்தா வந்துட்டு அவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவரு வந்துட்டு ரத்தத்தை பார்த்தா வந்துட்டு எங்கேயும் ஓடி போக மாட்டேன். ரத்தத்தை பார்த்தாலே நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்துட்டு பணத்தை பற்றிய தீவிர பயங்களை என் பணக்கார தந்தை புரிந்து வைத்திருந்தார். இவரோட அப்பா வந்துட்டு பணத்தை பத்தின ஒரு தீவிர பயங்களை வந்துட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. சிலர் பாம்புகளை கண்டால் நடுங்குவார்கள். சிலர் பணத்தை இழப்பது குறித்து பயப்படுவார்கள். இரண்டுமே பயங்கள் தான். பாம்பு பார்த்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பயமா இருக்கும். அதே மாதிரி பணத்தை வந்துட்டு இப்ப நம்ம 10,000 வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு ஒரு இழந்துட்டா என்ன பண்றது, இந்த அமௌண்ட் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம யாரை போய் கேட்க முடியும் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனா இது ரெண்டுமே பயம் தான். நம்ம பாம்பை பார்த்தாலும் பயப்படுவோம், பணத்தை வந்து இழக்கிறது அப்படின்னாலும் பயப்படுவோம். இது ரெண்டுமே வந்து பயத்தை சேர்ந்துதான். சிலர் பணத்தை இழப்பது குறித்து பயப்படுவார்கள். இரண்டுமே பயங்கள் தான் என்று அவர் கூறுவார். அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பணத்தை இழப்பது குறித்து பயத்திற்கு அவரது தீர்வு இதுதான். பணத்தை இழந்துருவாங்களோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு அவர் ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு ஆபத்தையும் கவலையையும் நீங்கள் வெறுத்தால் வெகு சீக்கிரமாகவே நீங்கள் செயலில் இறங்க வேண்டும். அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணத்தை வந்து இழந்துருவோமோ அப்படிங்கிற கவலையையும் அதனால வரும் ஆபத்தையும் நீங்க வந்துட்டு வெறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நினைக்கவே கூடாது. அதை வந்துட்டு சீக்கிரமாவே வந்து நம்ம வெறுத்துடணும். அப்படி வெறுத்துட்டு வந்துட்டு நம்ம அந்த செயல்ல வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் நீங்கள் சிறுவயதினராக இருக்கும் பொழுது சேமிப்பதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுமாறு வங்கிகள் பரிந்துரைக்கின்றன. இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு சேமிக்கிற பழக்கம் வந்துட்டு நம்ம பழக்கி வச்சுக்கணும். இப்ப நம்மளே வந்துட்டு சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு சேமிக்க சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதுக்காகத்தான் வந்துட்டு நம்ம சேமிச்சு வச்சோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயத்த பார்த்தாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. அதாவது வந்துட்டு எந்த வித தயக்கமும் இல்லாம நம்ம வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல்ல வந்துட்டு நம்ம தைரியமா வந்து இறங்கலாம். சிறு வயதிலேயே நீங்கள் துவங்கினால் பணக்காரராவது அதிக சுலபமாக இருக்கும். இது பற்றி விரிவாக நான் இங்கு பேச போவதில்லை. நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு பணத்தை சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா பணக்காரர் ஆயிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதை பத்தி நான் அதிகமா பேச போறது இல்லைன்னு முடிச்சிருக்காரு அதோட. ஆனால் 20 வயதில்
துவக்கும் ஒருவருக்கும் 30 வயது துவக்கும் ஒருவருக்கும் இடையே மலையளவு வேறுபாடு உள்ளது. ஏன்னா 20 வயசுல இருக்கிறவங்களுக்கும் 30 வயசுல இருக்கிறவங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஏன்னா 20 வயசு இருக்கும்போது அது வந்து சின்ன வயசு, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. 30 வயசு அப்படிங்கும்போது அவங்க அவங்களோட வயசுக்கு வந்துட்டு நிறைய அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க, ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுதான் செய்வாங்க. ஆனா 20 வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. அதுக்குதான் வந்துட்டு நிறைய மலையளவு வேறுபாடு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டியின் சக்தியானது உலகின் மிக அற்புதமான விஷயங்களில் ஒன்று. மான்ஹாட்டன் தீவு மான்ஹாட்டன் தீவுகளை வாங்கியது மிகச்சிறந்த பேரப்பேச்சாக கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரம் $24 வாங்கப்பட்டது. இந்த $24 வருடத்திற்கு 8% வட்டியில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் அதன் மதிப்பு இன்று 3 லட்சம் கோடி டாலராக ஆகியிருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மான்ஹாட்டன் தீவு வந்துட்டு வாங்கியது ஒரு பேரப்பேச்சா வந்து இருந்திருக்குது. உலகிலேயே இது வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்துட்டு நியூயார்க் நகரம் $24 வாங்கப்பட்டது. அப்புறம் அதுக்கப்புறமா வந்துட்டு 8% வட்டியில வந்துட்டு முதலீடு செய்யும் போது அதோட இருக்காங்க 8% வட்டியில முதலீடு செய்யப்பட்டிருந்தா அதோட மதிப்பு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 3 லட்சம் கோடி டாலர்களாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களிடம் அதிக நேரம் மீதமில்லை என்றாலோ அல்லது நீங்கள் சீக்கிரமாக ஓய்வு பெற விரும்பினாலோ என்ன செய்வது? பணத்தை இழப்பது குறித்த பயத்தை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள்? இப்ப வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு அதிகமா நேரம் இல்லை அப்படின்னாவோ, இல்ல நம்ம சீக்கிரமா வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாவோ, பணத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனது ஏழை தந்தை அது குறித்து எதுவும் செய்யவில்லை. அவர் வெறுமானே இந்த விவகாரத்தை தவிர்த்தார், இதை பற்றி பேச மறுத்தார். அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவரோட ஏழை தந்தை வந்துட்டு இத பத்தி எதுவுமே அவருக்கு பேச விருப்பமே இல்லை. இந்த கொஸ்டின் கேட்டோடனே அவர் வந்துட்டு இதை வந்துட்டு முற்றிலுமா வந்து வெறுத்துட்டாரு, தவிர்த்துட்டாரு. இதை பத்தியே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் டெக்சாஸ் நகர மக்களை சிந்திக்க வேண்டும் என்று என் பணக்கார தந்தை பரிந்துரைத்தார். எனக்கு டெக்சாஸ் மாநிலத்தையும் அங்குள்ள மக்களையும் மிகவும் பிடிக்கும். அவரோட தந்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்சாஸ் நகர மக்களை வந்துட்டு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணக்கார தந்தை வந்து அங்க போய் அவங்கள வந்துட்டு சந்திக்கணும். அப்புறம் அவங்கள வந்துட்டு அந்த மாநிலத்தையும் அங்க இருக்கிற பீப்புளையும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்சாஸில் எல்லாமே பெரிதாக இருக்கின்றன. டெக்சாஸ் நகர மக்கள் வெற்றி பெறும்போது பெரிய அளவில் வெற்றி பெறுகின்றனர். அவர்கள் தோற்கும் போது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று கூறுவது அவரது வழக்கம். ஏன்னா அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் வந்துட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்துட்டு வெற்றியை வந்துட்டு பெற்றுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க தோக்கும் போது வந்துட்டு அதை பாக்குறதுக்கே வந்துட்டு ஒரு நம்மளே சொல்லணும்ல, ஏதாவது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்றது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோற்பது அவர்களுக்கு பிடிக்குமா என்று நான் கேட்டேன். நான் கூறுவது அதுவல்ல, தோற்பது யாருக்குமே பிடிக்காது. தோக்குறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆனா வந்துட்டு நான் சொல்ல வர்றது வந்துட்டு இது இல்ல, தோல்வி அப்படின்றத வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது. இந்த வெற்றி அடைஞ்சாதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தோத்துட்டோம் அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. ஆபத்து, வெகுமதி மற்றும் தோல்வி குறித்து டெக்சாஸ் மாநில மக்கள் கொண்டுள்ள மனப்போக்கை பற்றித்தான் நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபத்து, வெகுமதி அப்புறம் தோல்வி குறித்து இந்த 3 பாயிண்ட்ஸ் குறித்துமே டெக்சாஸ் மாநிலத்துல மக்கள் கொண்டுள்ள மனப்போக்கு தான் வந்துட்டு அததான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை அவர்கள் கையாளும் விதத்தை பற்றியே நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அவங்க வந்துட்டு லைஃப் எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத வந்து இவரு சுட்டி காட்டுறாரு. அடுத்து வந்துட்டு அவர்கள் பெரிதாக வாழ்கின்றனர். பணம் என்று வரும் பொழுது தொடைநடுங்கிகளாக வாழ்கின்றனர். இங்குள்ள மக்களை போன்றவர்கள் அல்ல அவர்கள் என்று பணக்கார தந்தை கூறினார். அதாவது வந்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப பெருசா வந்துட்டு வாழ்றாங்க, பெரிய லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பணம் அப்படின்னு வரும்போது பாத்துட்டீங்கன்னா பயந்தாங்குழிகளா இருக்கிறாங்க, தொடை நடுங்கியா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள் மாதிரி அவங்க வந்துட்டு இல்ல அப்படின்ட்டு பணக்கார தந்தை வந்து
சொல்லியிருக்காரு. அவர் மேலும் தொடர்ந்தார், டெக்சாஸ் மாநில மக்களின் மனப்போக்கை நான் வெகுவாக விரும்புகிறேன். அவர் வந்துட்டு டெக்சாஸ் மாநில மக்களோட மைண்ட வந்துட்டு அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர்கள் வெற்றி பெறும் போது பெருமிதம் கொள்கின்றனர், தோற்கும் பொழுது அதை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றனர். அவங்க வந்துட்டு வெற்றி பெறும்போது வந்துட்டு இப்ப சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு இதுல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெருமையா ஃபீல் பண்ணிருக்காங்க. தோற்கும் போது பாத்துட்டீங்கன்னா அதை பத்தி வந்து தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ பணமின்றி நொடிந்து போக போகிறாய் என்றால் பெரிய அளவில் தோற்றுப்போ என்று அவர்களிடையே ஒரு கூற்று உள்ளது. அவங்க வந்துட்டு ஒரு இதை வச்சிருக்காங்க, நீங்க பணம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, பணமின்றி நொடிந்து போக போகிறாய் அப்படின்னு தெரிஞ்சா வந்துட்டு நீ தோற்றுப்போ என்று அவர்களிடையே இந்த கூற்றுதான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு பெரும்பாலான மக்கள் மிகவும் பாதுகாப்பாக விளையாடுவதுதான் பொருளாதார வெற்றியின்மைக்கான மாபெரும் காரணம் என்று அவர் என்னிடமும் மைக்கிடமும் அடிக்கடி கூறி வந்தார். பெரும்பாலான நிறைய பீப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா வந்துட்டு விளையாடுறதுதான் பொருளாதாரத்துல வந்துட்டு வெற்றியின்மைக்கான மாபெரும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோல்வி குறித்து மக்கள் பெருமளவில் பயந்து இறுதியில் தோல்வியை தழுவுகின்றனர் என்பது அவருக்கு பிடித்தமான கூற்று. மக்கள் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டே அவங்க வந்துட்டு அதுல வந்துட்டு நிஜமாவே வந்துட்டு தோத்து போயிடுறாங்க. அவங்க தோத்தே வந்துட்டு நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு நினைச்சிட்டே வந்துட்டு கடைசியில வந்துட்டு அதே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி வந்துட்டு தோல்வி வந்து அடைஞ்சிடுறாங்க. அதனாலதான் வந்துட்டு ஒரு மனப்பான்மை வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்றது. இந்த கூற்று வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கூற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க கால்பந்து வீரரான பிராண்டாட் கெண்டன் இதை வேறு விதமாக கூறுகிறார், தோற்பதற்கு பயப்படாமல் இருப்பதுதான் வெற்றி. அமெரிக்காவை சேர்ந்த கால்பந்து வீரரான பிரான் வந்துட்டு தோற்பதற்கு பயப்படாமல் இருப்பதுதான் வெற்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. அதாவது வந்துட்டு நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டே இருக்க கூடாது. அந்த பயப்படாம நம்ம ஒரு சைட்ல ஓட்டப்பந்தயமே வைக்கிறோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வர மாட்டேன், நான் தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. அது நினைக்காம இருந்தாலே வந்துட்டு நம்மளுக்கு அது வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் சொந்த வாழ்வில் பொதுவாக தோல்வியை பின்தொடர்ந்தே வெற்றி வருகிறது என்பதை நான் கண்டு கொண்டுள்ளேன். இவரோட லைஃப்ல கூட வந்துட்டு தோல்வி சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வெற்றி அப்படிங்கறது இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வழியாக சைக்கிள் ஓட்ட நான் கற்றுக்கொண்டேன். சைக்கிள் ஓட்ட நான் கற்றுக்கொண்டதற்கு முன் பல முறை அதிலிருந்து நான் கீழே விழுந்தேன். இவர் வந்துட்டு சைக்கிளை ஓட்டும் போது நிறைய டைம் வந்துட்டு கீழே விழுந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சைக்கிள் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒண்ணு பண்ண முடியாது, கீழே விழுந்துதான் வந்துட்டு மறுபடியும் எந்திரிக்க முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்துட்டு ஒரு கோல்ஃப் பந்தை தொலைத்திராத எந்த ஒரு கோல்ஃப் வீரரையும் நான் பார்த்ததில்லை. தங்கள் காதல் முறிந்து போனதால் மனமுடைந்து போகாத எந்த ஒரு நபரையும் நான் சந்தித்ததில்லை. ஒருபோதும் பணத்தை இழந்திராத எந்த ஒரு பணக்காரரையும் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அதாவது வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகாத நபரையும் நான் மீட் பண்ணதில்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பணத்தை வந்துட்டு இழக்காத எந்த ஒரு மனுஷனையுமே நான் பார்த்ததில்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து இருக்கு. அடுத்தது, எனவே பெரும்பாலான மக்களை பொறுத்தவரை அவர்கள் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறாததற்கு காரணம் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் கொண்டுள்ள பயமானது பணக்காரராக இருப்பதில் உள்ள மகிழ்ச்சியை விட அதிகமாக இருப்பதுதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய மக்கள் வந்துட்டு அவங்க பொருளாதார மூலமா வந்துட்டு வெற்றி பெறாததற்கு முக்கிய காரணம் வந்துட்டு நம்ம பணத்தை வந்துட்டு இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்துட்டு அவங்க இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பணத்தை இழக்கிறாங்க. ஆனா வந்துட்டு பணக்காரராக இருப்பதில் உள்ள மகிழ்ச்சியை விட அதிகமாக இருப்பதுதான். இந்த பாயிண்ட்ல இது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு டெக்சாஸ் மாநிலத்தில் நிலவும் இன்னொரு கூற்று இது, எல்லாரும் சொர்க்கத்திற்கு போக விரும்புகின்றனர், ஆனால் யாரும் இறந்து போக விரும்பவில்லை. பணக்காரராக இருப்பது குறித்து பெரும்பாலான மக்கள் கனவு காண்கின்றனர், ஆனால் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் பயந்து நடுங்குகின்றனர். எனவே அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை.
டெக்சாஸ் மாநிலத்துல இருக்கிற ஒரு கூற்று என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு இப்ப சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க. ஆனா யாரும் வந்துட்டு நான் இறந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு விருப்பம் இல்ல. பணக்காரராக இருப்பது குறித்து நெறைய பேர் வந்துட்டு இப்ப நம்ம ரிச் மேன் ஆகணும், நம்ம நெறைய பணம் சம்பாரிச்சு நம்ம பணக்காரர் ஆகணும், இவங்கள விட பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமே தவிர, ஆனா வந்துட்டு நம்ம பணத்தை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாங்க. சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இறந்து போறதுக்கு மனம் இல்ல. பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான வழிய பண்றதுக்கு யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்ல. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா சொர்க்கம் மட்டும் வேணும். ஆனா அவங்க லாஸ்ட்டா பாத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. தனது டெக்சாஸ் பயணங்கள் குறித்த கதைகள் பலவற்றை எனது பணக்கார தந்தை என்னிடமும் மைக்கிடமும் அடிக்கடி கூறினார். இந்த டெக்சாஸ் மாநில மக்கள் பற்றி டெக்சாஸ் பயணத்துல அவங்க அந்த மாநிலம் அந்த மக்கள் பத்தி வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு பணக்கார தந்தை வந்துட்டு இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆபத்து, இழப்பு மற்றும் தோல்வியை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற மனப்போக்கை நீங்கள் உண்மையிலேயே கற்றுக்கொள்ள விரும்பினால் டெக்சாஸில் உள்ள சான் ஆண்டோனியோ நகரில் அமைந்துள்ள ஆலமோ கட்டிடத்தை சென்று பாருங்கள். நம்ம வந்துட்டு இந்த டெக்சாஸ் மக்களை பற்றி இன்னும் நிறைய கத்துக்கணும், அந்த அவங்க மனப்போக்கு எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா இந்த சான் ஆண்டனியோ நகரில் அமைந்துள்ள ஆலமோ கட்டிடத்தை அங்க போய் வந்துட்டு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. வெற்றிக்கு வழியே இல்லை என்பதை அறிந்திருந்தும் சண்டையிடுவதை தேர்ந்தெடுத்து துணிச்சலான மக்களை பற்றிய மாபெரும் கதை அது. வெற்றிக்கு எந்த வழியுமே இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவங்க சண்டையிடுவதை வந்துட்டு துணிச்சலா வந்துட்டு சண்டையிடுற மக்கள் வந்து துணிச்சலா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கதை வந்துட்டு ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரணடைவதற்கு பதிலாக அவர்கள் சண்டையிடுவதை தேர்ந்தெடுத்தனர். அவங்க வந்துட்டு போய் அவங்க கிட்ட சரணடைய அப்படின்னு விருப்பம் இல்லாம சண்டை போறதுலயே வந்துட்டுதான் அந்த சண்டை போறதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய உத்வேகம் ஊட்டும் ஒரு கதை அது. அதை வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது ஒரு பெரும் இராணுவ தோல்வியாகும். அது டெக்சாஸ் மக்கள் தோல்வியை ஏற்று கையாளுகின்றனர். ஆலமோ நினைவிருக்கட்டும் என்று அவர்கள் கோஷமிடுகின்றனர். அப்புறம் வந்துட்டு இந்த சண்டை பிடிச்சதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு இத ஒரு பெரிய கதையா வந்து பாக்குறாங்க. இந்த கதையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இத வந்துட்டு ஒரு பெரிய ராணுவ தோல்வியா அவங்க வந்து கருதுறாங்க. டெக்சாஸ் மக்கள் வந்துட்டு எப்படி தோல்வியை கையாளுறாங்க அப்படின்ட்டு இப்படிதான் வந்துட்டு அவங்க தோல்வி வந்து கையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆழமோ நினைவிருக்கட்டும் என்று அவர்கள் கோஷமும் விடுறாங்க. அடுத்து வந்துட்டு பெரும்பாலான மக்கள் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறாததற்கு காரணம் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் கொண்டுள்ள பயமானது பணக்காரராக இருப்பதில் உள்ள மகிழ்ச்சியை விட அதிகமாக இருப்பதுதான். நிறைய மக்கள் வந்துட்டு பொருளாதார ரீதியா வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டோம்னா பணத்தை அவங்க இழந்துருவாங்களோ அப்படிங்கறத நம்ம பணத்தை இழந்துருவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம் அவங்க மனசுல வந்துட்டு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா கடைசியில வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நிஜமாவே வந்துட்டு அவங்க பணத்தையும் இழந்துடுறாங்க அப்படிங்கறதுதான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான டாபிக்ல சின்ன சுருக்கமா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு தடைகளில் இருந்து மீளுதல் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்த்தோம். இதுல வந்துட்டு பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் அவங்க வந்துட்டு பயம் இருக்குது, அவங்க எப்படி என்னென்ன ரெண்டு விதத்துல வந்து கையாளுறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு பொருளாதார எக்கனாமிக் நாலேஜ் இருக்கிறவங்க வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பயம், சந்தேகம், சோம்பேறித்தனம், மோசமான பழக்கங்கள், ஆணவம், இதெல்லாம் வந்துட்டு இருந்தா வந்துட்டு நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு எவ்வளவு படிச்சிருந்தா கூட வந்துட்டு இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பணம் அப்படிங்கறது வந்துட்டு பணத்தை இழக்கிறது எல்லாருக்குமே பயமா இருக்கும். பணக்கார ரிச் மேனா இருந்தா கூட உங்களுக்கு பயமா இருக்கும். புகரா இருந்தா கூட உங்களுக்கு பணம் போகுது அப்படிங்கும் போது பயமா இருக்கும். இதுதான் வந்து இந்த டாபிக்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். வீட்டு சிஸ்டர் போதுங்களா? ஓகே சிஸ்டர், ரொம்ப வந்து கிளியரா படிச்சிருந்தீங்க சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த புக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பணக்காரங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நம்ம
ஒரு விஷயத்த செய்யும்போது அந்த விஷயத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அத வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த பிசினஸ்லயே நம்ம மூவ் ஆன் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்றச்ச நெறைய பேரு நம்மள டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியாதேன்னு நெறைய பேரு குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. சோ அந்த மாதிரி எதுக்குமே வந்து நம்ம ஒரு சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு இடையில நெறைய தடங்கள் வரும். அந்த தடங்கல்கள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம சக்சஸுக்கான பாதையை நோக்கி மட்டும் தான் போகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து புக் ரீடிங் செஷன்ல புரிஞ்சுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட உமன்ஸ் டே ஆஃபர் முடியுது, கன்சிஸ்டன்சி ஆஃபர் முடியுது. ஸோ எல்லாருமே போயிட்டு செக் பண்ணுங்க. யாரெல்லாம் பிரான்ஸ் டைரக்டர் ரீச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்குள்ள 1500 மீதி கேதர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்குள்ள 1500 நீங்க கேதர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மீதி இருக்க டேஸ்ல மீதி ஒரு 500 கேதர் பண்ண முடியும். ஸோ கான்பிடென்ட்டா மூவ் ஆன் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. 5ல இருக்கவங்க எல்லாருமே 8க்கு வாங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். பெரிய ஆஃபர் குடுத்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு மீட் எடுத்து கொடுத்த தனுஸ்ரீ சிஸ்டர்ஸ் நம்ம தேங்க்ஸ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக் ரீடிங் செஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் ஃபோல்டர் முடிஞ்ச உடனே Q&A செஷன் மாதிரி இருக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான புக்ஸ் வந்து நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இது முடிஞ்ச உடனே நம்ம இதை எடுத்து படிக்கலாம். சரிங்களா?